Hello friends, welcome to Gayatri's Hobby Lobby. நாம் இன்னைக்கு வந்துட்டு வர்ஷகுட்டியோட செகண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் வந்து பார்க்க போறோம். பாப்பா பர்த்டேக்காக இந்த கேக் வந்து நானே பண்ணியிருந்தேன். அப்புறம் பர்த்டே வந்துட்டு சின்னதா ஒரு ப்ளே ஏரியால வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் வந்துட்டு எப்படி போச்சு, நான் இந்த கேக் எப்படி பண்ணேன் அப்படின்றத ஷார்ட்டாக அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருஷோடைய பர்த்டே வந்து October 31 ஹாலோவின் அன்னைக்கு. ஸோ அந்த அன்னைக்கு குட்டியாக வீட்லேயே ஒரு கேக் பண்ணி சிம்பிளாக வந்து செலிப்ரேட் பண்ணோம். அது வந்து அந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த பர்த்டே பார்ட்டி வந்து நெக்ஸ்ட் டே சாட்டர்டே அன்னைக்கு வீக்கெண்டில் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்கன்னு சொல்லி வீக்கெண்டில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 ஃபேமிலிஸ் மட்டும் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தோம். பர்த்டே தீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் ரேச்சல் இவங்க தான் ஃபேமஸ் யூடியூபர். நல்ல ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ இது. குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இந்த சேனல் ப்ரமோஷனல்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பாப்பா வந்து நல்லா விரும்பி பாப்பா இவங்க சேனலில். அதில் வந்து நிறையா வந்து கற்றுக்கிட்டா, அவங்க சொல்லித்தர வேர்ட்ஸ்லாம் வந்து லேர்ன் பண்ணி தான் இப்போ நிறையா வந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதனால் ஃபுல்லாக அவளுக்கு பிடிச்சதா இருக்கணும்னு தான் எல்லாமே வந்து ரேச்சல் தீம்லேயே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணணும். ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்த்டே பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகி பஃபே மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. கேக் மட்டும் வந்து வெளியே அரேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது மட்டும் நான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ வாங்க கேக் பார்த்துடலாம். கேக் செய்யும்போது என்னால் சுத்தமாக வந்துட்டு வீடியோவே எடுக்க முடியல, ரொம்ப சாரி. இப்போ எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத மட்டும் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஷார்ட்டாக வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இது ரேச்சல் தீமில் பண்ணனால அவங்களுடைய ட்ரெஸ் கோட் மாதிரி வந்துட்டு பண்ணணும்னு ஜம்ப் சூட் மாதிரி ஃபுல்லாக ஃபாண்டன்ட்டில் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். சைடில் இந்த பக்கம் ஏபிசி, அப்புறம் இந்த சைடில் வந்து 2 புக்கு, இது எல்லாமே வந்து ஃபாண்டன்ட்டில் நானே ஹேண்ட்மேடாக பண்ணது. வாத்து மட்டும்தான் இதில் வந்து டம்மி, லாஸ்ட் மினிட்ல தூக்கிட்டு வந்து வச்ச டைம் பத்தலன்னு சொல்லிட்டு. மேலே இருக்க அந்த லெட்டர்ஸு கேண்டி சே டாடா, அது ரேச்சலோடைய ஃபோட்டோ, இந்த பக்கம் பஸ்ஸு, இது எல்லாமே வந்து எடிபிள் ஃபோட்டோ ஷீட் யூஸ் பண்ணி வந்துட்டு பண்ணினேன். ஸோ மொத்தமாக அந்த கேக்கே ஃபுல்லாக வந்து எடிபிளாக இருக்கணும் அப்படின்றதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணினேன். அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கான் பார்த்தீங்களா டெடி, அவனை தூக்கி மேலே வைக்கணும் அப்படின்றத என்னோடய மெயின் பிளானே. ஃப்ளோட்டிங்கில் வந்து சுத்த விட போகிறோம். அந்த ஃபைனல் லுக்கை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். கிட்ஸ் எல்லாம் வராங்க, வருஷம் வந்து விளையாடணும் என்ஜாய் பண்ணணுன்றதெல்லாம் ரொம்ப கவனமாக ப்ளே ஏரியா வந்து சூஸ் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் விசாரிச்சு அப்போ தான் வந்து சோஃபியா அவங்க அம்மா தான் சொன்னாங்க இந்த இடம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நிறையா பால்ஸ் இருக்கும், வருஷத்துக்கு நல்லாயிருக்குன்றதுனால இந்த பிளேஸ் வந்து சூஸ் பண்ணோம். ஹாய் வருஷு, என்ன தங்க பண்ணுற? வாவ் சூப்பர். வருஷக்குட்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவுமே இங்கே சைனாவில் தான் செலிப்ரேட் பண்ணோம். பட் ஆனால் அப்போ தான் நாங்கள் வந்த புதுசு, அதனால் எங்களுக்கு யாரையுமே அப்போ வந்து தெரியாதுன்றதுனால சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணணும். இப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஃபேமிலியை இன்வைட் பண்ணுற அளவுக்கு வந்து தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அந்த தடவையாவது நல்லா பாப்பாவோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு எங்களுக்கு தெரிஞ்ச 4-5 ஃபேமிலிஸை மட்டும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். கிட்ஸும் வந்தால் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுனால தான் வந்து ப்ளே ஏரியாவோடு இருக்கிற பார்ட்டி பிளேஸாக வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறவங்களும் வந்துட்டு எங்களுடைய கஸ்டமைசேஷன்லாம் கேட்டு ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணினாங்க. ஆக்சுவலாக இது வந்து யூனிக்கான் தீம், இவங்களும் சில தீம்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க பேசிக்காக. பட் நம்ம கேட்குற தீம் வந்து இவங்க கிட்ட கண்டிப்பாக வந்துட்டு இருக்காது. நம்ம ஊரில் ஃபேமஸ் ஆனது இந்த சுட்டிக்கணமா இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இவங்க கிட்ட வந்து இருக்காது. ஸோ நாங்கள் எப்படிலாம் வேணும்னு ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணி நிறையா வந்து டிஸ்கஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கேட்டோம். நாங்கள் கேட்டதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாங்கள் நினச்சதோட ரொம்ப சூப்பராகவே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இங்க வா அம்மா, இங்க வா, இங்க வா. நான் வரட்டுமாங்க? குழந்தைங்க வீடியோ Yuan can pick up. He picked up some Chinese now. Not much. Oh. Okay, claps. You have to clap for the tricks. Wow.
one there. There, one more baby. Tika, baby. Arindam, can you pass to the Gopi's daughter? Or yes, to him also. பர்த்டே செலிப்ரேஷனுக்கு முன்னாடி கிட்ஸுக்காக வந்துட்டு ஒரு மேஜிக் ஷோ மாதிரி அரேஞ்ச் பண்ணி தான் வந்து ஒரு 10 minutes மட்டும் பர்ஃபார்ம் பண்ணாங்க. Varshu clap. 好啦，好，没有喽。今天我们的魔术就到这边，然后我们准备一起唱生日歌，好不好 ？OK。ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு பபுள் ஷோ தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். வருஷுக்கு வந்து பபுள்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, பட் அதை இவங்க வந்து பிளானில் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் லைட்டாக எங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து அப்செட் ஆச்சு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இவங்க வந்து மேஜிக் பண்ணாங்க. You take some small video. ஸோ பர்த்டே சாங் பாடும்போதே குட்டி குட்டியாக டாய்ஸ், வாட்சஸ்ஸு, பலூனு இந்த மாதிரி நிறையா ஹாலோவின் தீம்லலாம் கொடுத்ததுனால எல்லா கிட்ஸும் ரொம்பவே ஹாப்பியாக வந்து வருஷக்குட்டியோட பர்த்டே வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அது ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. அப்புறம் பாப்பா பர்த்டேக்காக நான் அந்த பிங்க் கலர் ஃப்ராக் தான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்து வாங்கினேன். பட் இருந்தாலும் வந்து ரேச்சல் தீமில் பண்ணும்போது அந்த மாதிரி ட்ரெஸ் போடலைன்னா எப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸும் வந்து பவிஷ்னாக்கும் வருஷுக்கும் வந்து வாங்கிக்கிட்டு அப்படியே எனக்கும் ஜம்ப் சூட் போடணுன்ற ஆசை இருக்கனால சைடு கேப்பில் என்னோடய ஆசையும் வந்துட்டு நிறைவேற்றிக்கிட்டேன். ஸோ 2 ட்ரெஸ்லேயும் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் இந்த ட்ரெஸ் போட்டு சாங்ஸ்லாம் பாடி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் கேக் கட் பண்ணும்போது ரேச்சல் தீமில் பண்ணணும் அப்படின்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. Wow. ஸோ வருஷக்குட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன் இந்த மாதிரி தான் போச்சு. கேக் மேலே பார்த்தீங்களா அந்த குட்டி டெடி போய் அழகாக சுற்றிட்டு இருக்கான். அவனை சுற்ற வைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய மெயின் டார்கெட்டே வந்துட்டு இருந்துச்சு. ஃபைனலாக அதுவும் வந்து அச்சீவ் பண்ணிவிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வைக்கும்போது ரொம்ப வந்து டஃப்பாக வந்து ஃபீல் பண்ணினேன். வீட்டில் ட்ரையல் பார்க்கும்போது நல்லா தான் ஒர்க் அவுட் ஆச்சு. 2-3 தடவை செக் பண்ணி பார்த்தேன், நல்லா சுற்றுச்சு. இங்கே வந்து வைக்கும்போது இப்போ என் கையோடு ஒட்டிட்டு வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. பவர் சப்ளை இல்லைன்னா அந்த மாதிரி தான் வந்து மேக்னெட் போய் டக்கு டக்குன்னு ஃப்ளோட் ஆகாமல் வந்து ஒட்டிகிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ ரொம்ப வந்து கேக்கை டேமேஜ் பண்ணிடுவோன்னு ரொம்ப பதறிட்டேன். பட் ஒரு வழியாக எல்லாம் கண்டுபிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராகவே வருஷக்குட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பண்ணியாச்சு. கேக்கும் எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னாங்க. எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வருஷக்குட்டியை வச்சு வீடியோ தான் எடுக்கவே முடியல. இந்த குட்டி கிளிப் தான் என்னால் வந்து எடுக்க முடிஞ்சுது. அப்புறம் கேக்கையும் வந்து ஃபுல் வியூ தெரிகிற மாதிரி ஒரு குட்டி கிளிப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது ஃபுல்லாக வந்து பொறுமையாக வந்துட்டு பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. முடிஞ்சால் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் கேக்கு எப்படி இருக்குன்னு. எனக்கு கொஞ்சம் வந்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, டாடா, பாய். I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long.